அழகேஸ் நான் உலியஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டவர் ஆஃப் காட் சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சீரிஸ் நான் ஏற்கனவே அதாவது 2020 இல்ல 21ல ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப பார்த்தேன். அப்ப ரிலீஸ் ஆகும் போதே நான் பார்த்து முடிச்சிட்டேன். அப்பவே இந்த சீரிஸ் எனக்கு போகணும்னு ஆசை. ஆனா என்ன பண்றது, அந்த அளவுக்கு அந்த டைம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. போற லெவலுக்கு தைரியமும் கிடையாது. இருந்தாலும் ஆல்ரெடி ஒருத்தர் போட்டிருக்காரு. இருந்தாலும் நான் ரீகேப்பை என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் நான் பண்ணி இந்த வீடியோவை போஸ்ட் பண்றேன். இப்போ நான் சீசன் 2 போறதுக்கான காரணமே இந்த சீரிஸ் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வேற லெவலா இருக்கும். கதையில ஸ்டோரி சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அதுக்காக தான் நான் இதை போடுறேன். அதனால யாரும் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணா பார்த்தா அதுவே எனக்கு போதும். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பிடிச்சவங்க எல்லாரும் ஃபயர் வந்து போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததா. சரிங்க, நம்ம கதை கொடுப்போம். சீசன் 2 கடைசிலேயே ஹீரோவும் இப்போ ரேச்சல் தள்ளி விட்டதுனால கீழே விழும்போது அவனும் யோசிக்கிறான், ரேச்சல் எதுக்காக என்ன தள்ளி விட்டேன்? அப்பாவே பையனா இருக்கடா. ஏன்னா உன்னோட பவர் மத்தவங்க அடையணும்னு பாக்குறதுக்காக உனக்கான அன்பை காட்டி மோசம் பண்றாங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. எனக்கு தேவையானதெல்லாம் உனக்கு தேவையானதெல்லாம் இந்த இடத்துல உயிரோட சர்வை ஆகணும், கூடவே இந்த டவரை அடையணும். அதுக்கான ஒரு சாவியா தான் நீ இருப்ப. ஆனா எனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும். சரி, எனக்கு நல்லாவே புரியுது. அப்படின்னா நீ அதுக்கான பதில இந்த டவரை கிளைம் பண்றது மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அட்டச்சா அப்படின்னு ஹீரோ யோசிக்க அந்த டைம் இவனோட நண்பர்களை யோசிச்சு பாக்குறான். அந்த அவங்களும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துன்னு இருக்காங்க. உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. நீ இங்க என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த டவரை நீ கிளைம் பண்ணணும். ஏன்னா எல்லா பதில்களும் அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு இப்போ சீசன் 1ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன நிலைமையில இருந்தாங்கன்றத காமிக்கிறாங்க. இந்த டவரோட டாப்புக்கு போகணும்னா கண்டிப்பா நீ ஸ்ட்ராங் ஆகணும். உனக்கான பதில்கள் தேவையில்லையா? எனக்கு எந்த ஆன்சரும் தேவையில்லை. இந்த டவரை நான் கிளைம் பண்ணி தான் ஆன்சரை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நானே ஆன்சரை தெரிஞ்சுக்கிறேன். நான் முடிவெடுத்துட்டேன் எதுக்காக நான் இந்த டவரை கிளைம் பண்ணணும்னு. சரி, வெல்கம் டு தி டவர் ஆஃப் காட். என்னோட பேரு அவரியூன். சரி போலாமா? அட்மினிஸ்ட்ரேட்டரோட காமிக்க அவனும் இப்ப வில்லத்தனமா பாக்குறான். இந்த டவரோட முடிவுல தான் எல்லாமே ஆரம்பம். அதுக்கப்புறம் பேலஸ் காமிக்க அந்த இடத்துல வெற்றி கிரேட் ஜஹாட் வந்து இருக்காங்க. எல்லாரும் நம்மளோட கிரேட் யூரி ஜஹாடு வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம யூரியோ போயின்னு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஒரு பிரின்சஸ். அப்ப இவங்க முன்னாடி இவங்களோட பட்லர் மாதிரி ஒருத்தரும் பிரின்சஸ் உங்களுக்காக தான் நான் காத்துன்னு இருந்தேன். இன்னொரு கன்சிஸ்டன் வேற இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா? சரி, எங்க என்னோட சிஸ்டர் ரெப்பசெல்டா தோயின் இருக்காளா? எனக்கு தெரிஞ்சு அவங்க கெஸ்ட் கிட்ட என்ன சிஸ்டர் உனக்கு இந்த இடத்துல கெஸ்ட வர வைக்கிறது ரொம்ப பிடிக்கலையா என்ன யூரி அப்படின்னு இவங்க கேட்க, நீங்க எங்க இருக்கீங்க மேசனி? கங்க்ராச்சுலேஷன் யூரி, எப்படியோ நீ கிரீன் ஏப்ரல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சரியா சொன்ன. ஆனா உனக்கு உண்மையிலேயே உனக்கு 2 கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதனால நீ ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிற. நீங்க மட்டும் நான் பெரிய பொம்பளை மாதிரி நடந்துக்கிறீங்க. நீங்க எந்த காரணத்துக்காகவும் உங்களோட அந்த எல்லோ மேவாக்கு விட்டு கொடுக்க மாட்டீங்க ஈஸியா. இப்ப இன்னமும் குழந்தை மாதிரி தான் நடந்துக்கிறா. ஆமா சரியா சொன்னீங்க. ஏன்னா நீங்க உங்களோட 2 சிஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப யூரி தேடி வந்து அந்த சிஸ்டரும் அந்த இடத்துல தான் கேம் விளையாண்டு இருக்கா. யூரி கங்க்ராச்சுலேஷன், உன்னோட கிரீன் ஏப்ரல நீ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஏன் எல்லாருமே அதை பத்தி தான் பேசுறீங்க? உனக்கு ஆல்ரெடி 2 இருந்தாலும் நீ மத்தது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணல. ஏய், நான் ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, சும்மா என்ன விருப்பத்தையும் கிடைக்கிறீங்க. சரி, எதுக்காக இந்த இடத்துக்கு என்ன பார்த்து வந்தேன்? நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்கு வந்தேன். ஓ புரியுது. இப்ப நீ வந்து வச்சு பார்க்கும்போது அந்த பையனை பத்தி கேட்கறதுக்காக தான் வந்தேன். அவனை பத்தி தானே தெரிஞ்சுக்கணும். சரியா சொன்னன்ற மாதிரி உங்களை பார்க்க. ஆனா அவன் இறந்துட்டான். ஏய், அந்த அளவுக்குலாம் அவ்வளவு ஈஸியா அவன் சாகுற ஆளு கிடையாது அப்படின்னு நீ நினைக்கிறேன். ஆனா அந்த இடத்துல நடந்த விஷயமே வேற. அப்படியா? சரி உனக்கு பின்னாடி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப. அவ போன பிறகு இவ வெள்ளத்தனமா சிரிச்சு ரூம்ல எல்லாத்தையுமே திரும்பி வர வைக்கிறா. அதாவது டவர்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் இவ இங்க இருந்தே கண்காணிச்சிருக்காப்பல. கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காது. அது மட்டும் இல்லாம பிரின்ஸ் ஆஃப் ஜகாட் திரும்பி வர போறாரு அப்படின்னு ஒருத்தனை காமிக்க, கூடவே மோதிர போட்ட ஒரு ஆளையும் காமிக்கிறாங்க. இப்ப இருக்கிற காலத்தை வச்சு பார்க்கும்போது ரொம்பவே பல வருஷம் கடந்து போன மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதாவது ஒருத்தனும் தெருவில் நடந்து வரும்போது ஒருத்தனும் நாங்க இந்த டவரோட 20வது ஃப்ளோர்ல இருக்கும். இந்த இடத்துக்கு வர ரெகுலர்ஸ் ஆன ஆளுங்க எல்லாருமே ஆல்ரெடி இந்த டவருக்குள்ள என்டர் ஆகிறதுக்கான பர்மிட்டை வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்ப அவங்க வரும்போது கண்காணிக்கப்படுவாங்க. நீங்க இந்த இ ரேங்க் டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும்னா கண்டிப்பா கடினமா உழைச்சி பண்ணா மட்டும்தான் வேலைக்காகும். அப்படி நீங்க பாஸ் ஆகலனா அதோட இந்த டவரை உங்களால கிளைம் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடும். இதுல இருக்க டிஃபிகல்ட்டியே இவங்க நடக்கிற டெஸ்டும் அந்த மேசிவ் எக்ஸாம் ஃபீஸும் தான். இதை பண்ணா மட்டும் நான் விட்டு கொடுத்துருவேனா டவர் கிளைம் பண்றதுல அப்படின்னு இவங்களுக்கு பேச. அந்த டைம் ஒரு பையனும் வந்து இவனை மோதுறான். இந்த மான்சர்ஸ்ல நிறைய பேர் லூசர்ஸும் இருக்காங்க. குழந்தை உனக்கு ஒன்னாவலையே, என்ன மன்னிச்சிருங்க மோதுறதுக்கு. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு ஒன்னும் அடிப்படலையே. அதுக்கப்புறம் அவனும் இ ரேங்க் ஸ்கிரீனிங் எக்ஸாம் வந்திருக்கான். இந்த இடத்துல மெனி ரெகுலர்ஸ் வந்திருக்காங்க. ஆனா எந்த வகையிலும் இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. மோசமான ஆளுங்க. கண்டிப்பா இந்த இடத்துல நான் பெருமூச்சு விட்டு சொல்லணும், நான் எக்கருத்து கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன். நான் தான் கிங் ஆஃப் தீஸ் அப்படின்னு பேசினது ஃபயரும் அங்க நடக்குது. தலைவனால மாட்டி போசிங்க. இப்ப கண் முழிச்சு பார்க்க ஒரு பொண்ணும் இவ முன்னாடி இருக்கான். என்னடா இவ எப்படி கடிக்க வச்சிருக்க போல அப்படின்னு எல்லாரையும் பார்த்தா எல்லாருமே மட்டியா கட்டுறானுங்க. அடுடா சொல்ல வந்து டைலாக் முழுசா சொல்ல வரீங்களா? நான் தான் இந்த டவரோட கிங். அதுக்கப்புறம் அவனோட வாடகை வீட்டுல போயிருக்கேன். அந்த பொண்ணு பிளேன் த்ரோவரை பயன்படுத்துறோம். அதனாலதான் இவ்வளவு கறிக்கிட்ட உடம்பு. நான் எப்போ இந்த இடத்துல கிங்க மாறுது? அந்த இடத்துக்கு போன பிறகு எனக்கு பாபிக்கு வேக வைக்கிற கறி மாதிரி வேக வச்சா என்ன திரும்பி ஃபெயில் ஆயிட்டு எப்படியாச்சும் இதுல ஜெயிச்சாகணும். எப்படா பண்ணுது அப்படின்னு அவன்
துடிச்சு இருக்க பாத்ரூம்ல. அந்த டைம் ஒருத்தனும் துணியை வேலைக்கு பார்க்க, டேய் குளிச்சு இருக்க தெரியல அவமானமா இருக்க பாக்குற அப்படியே. சார் நீங்க பணம் கட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு, டைம் ஆயிடுச்சுல. அட்டா ஆமால, இருங்க கொடுத்துறேன், இதை வாங்கிக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவனும் போக்கிமான் பால் மாதிரியான ஒரு விஷயத்தை தூக்கி போறான். அதை அவனை தடுத்துட்டு பார்த்தா அது ஒரு வெடிக்கிற பாம்பு மாதிரி போல. அதை பயன்படுத்தி அவனும் ஜன்னல் வழியா தப்பிச்சு போலாம் பாக்க. அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இவனை தடுத்து பிடிச்சிடறான். ஃபயர் பாலா, சின்ன குழந்தையா நீ இந்த மாதிரியான டாய் வச்சு என் கூட விளையாடுற, எப்படி எல்லாம் பண்ண மட்டும் என்கிட்ட எக்ஸைட் பண்ண முடியுமா? இந்த இடத்துல தப்பிக்க முடிச்சாலும் உன்னோட போன் நம்பரை மாத்த நினைச்சாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாதுண்ணா. ஏன்னா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். டே கம்யூனிட்டி கொஞ்சம் மூச்சு கூட வர பேசுறதுக்கு. என்னது சரி டெஸ்ட் எல்லாம் எப்படி போச்சு உனக்கு? டெஸ்ட் முடிச்சுதான் இப்ப வர போல. எக்ஸாம் ஃபீஸ் வேற கட்டிருக்கீங்களா? அதுக்கு எப்போ பே பண்ண போறீங்க? கட்டிடா உயிர் எடுக்காத. சரி சரி உன்னால மட்டும் திருப்பியும் கட்ட முடியலனா உன்னோட 100 இயர் ஒர்க்கிங் ஆன நார்மல் ஜாப் கடினமாக்கிடுவேன். இப்பெல்லாம் பேசி என்ன மோசம் பண்றாதீங்களா? சரி வேணும்னா உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் கார்டுல சைன் பண்ணு. என்ன இது? லிவர் டொனேஷன், லங்ஸ் டொனேஷன், ஹார்ட் டொனேஷன், ஹை டொனேஷனா? ஏய் என்னடா இது? என்னோட ஆர்கன் வச்சு ட்ரேடிங் பண்ண போறேனா? ஆமால சொல்ல மறந்துட்டேன். இதுதான் எங்களோட புதிய ட்ரீட்மெண்ட். எப்ப கேத்திருக்கேன் கேத்தார்காடே மாவன உங்களால சும்மா விடக்கூடாது. என்ன இப்படி பேசுற? இதுக்காக விட்டு கொடுக்க போறியா நீ? சரி சரி அடுத்த முறை பாஸ் ஆக பாக்கலாம். பாஸ் ஆனா வேணா அப்ப கட்ட முடியுதா பாரு. அடுத்த முறை கண்டிப்பா நான் உனக்கு பே பண்றோம்டா ரோமோ அப்படின்னு இவன் பேசினிருக்க. அந்த டைம் அந்த இடிச்ச குட்டி பையனும் இவன் கிட்ட வரான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ராமன் ஆர்டர் பண்ணதை டெலிவரி பண்ண வந்திருக்கேன். இவனும் ஷாக்கா பாக்க, நீங்க இன்னைக்கு காலையில் பார்த்தோம் தானே தம்பி, இந்தப்பா இந்த காசை வாங்கிக்கோ. ரொம்ப நன்றிங்க. எனக்கு ஏன் நன்றி சொல்ற? அவன் இதுக்கும் சேர்த்து எனக்கு பணம் கட்டலன்னா அவனோட பாடியை நான் கண்டந்தனமா வெட்டி வைக்க போறேன். என்னடா இப்படி பயமுத்துறேன் இவன் சாக்காவே. சரி அப்புறம் பாக்கலாம் அடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடை போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ராமனை சாப்பிட்டு இருக்க. அந்த பையனும் கேள்வி கேட்கறான், ஏங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போன ஆளுங்க, அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. நீ எதுக்காக எனக்கு இந்த ஆர்டர் எடுத்து வந்த டெலிவரி பண்ணத? அதுவா காரணம் என்னன்னா எனக்கு ராமன்னா ரொம்ப பிடிக்கும் செய்யறது. நான் ஒண்ணு இந்த இடத்துல இருந்து அந்த ஈராங்க எக்ஸாம் போல சரியா? அப்ப எப்படி அதை பத்தின பிரச்சனை அங்க இடத்துல பேசுனீங்க மாதிரி இருந்துச்சு. அது ஏன்னா அந்த டெஸ்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டானதுப்பா. அதுக்கான ஃபீஸ் எல்லாம் கட்டணும், கண்டிப்பா கட்டணம் மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அதனாலதான் அவனுக்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கினா அது திருப்பி கட்ட முடியாம என்கிட்ட இப்படி மிரட்டிட்டு போறாங்க. உண்மையிலே சொல்ல போனா இது ஒரு வகையில கடங்காரன் தான். பரவாயில்ல கவலைப்படாத தம்பி, இந்த முறை நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எவனும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேச மாட்டானுங்க, அமைதியா இருப்பானு. நல்லாவே புரியுது எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவன் பேசிட்டு இவன் கையில ஒரு மோதிரமா இருக்கு. இந்த டவர்ல 20வது ஃப்ளோர்ல இந்த டவரும் அதுக்கப்புறம் இங்க வாழ்ற மக்களுக்கும் நல்ல செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அது வகையில் நான் எதுக்காக விட்டு கொடுக்கணும்? நான் போராடுவேன். அதுக்கப்புறம் இவன்கிட்ட ஒரு டிக்கெட் கொடுக்க, நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கான அட்வைஸ் செலிப்ரேஷன் எனக்காக அட்வான்ஸா நான் கொடுத்துறேன். அதனால உங்களோட ஆர்டருக்காக நான் திரும்பி வெயிட் பண்ணுவேன். ஓகேடா தம்பி, நான் தான் கிங். நீ ராமன் கடை சூப்பரா நடத்துற, கண்டிப்பா நான் உங்க கடையில் திரும்பி வந்து சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் தலைவனும் எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு திரும்பி போறான். அவங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இன்னும் 30 நிமிஷத்துல ஆரம்பிக்க போகுது. அந்த கேமோட பேரு சர்வைவல் கேம். அந்த 30 நிமிஷம் நீங்க தாக்கு பிடிச்சு நிக்கணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் நீங்க கவுண்ட் பண்ணி தயாரா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கான போட்டியாளர் வந்துட்டே தான் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்த பிறகு 30 நிமிஷத்துல உங்களோட ஏரியால டெஸ்டும் ஆரம்பிச்சதுனால ஃபைட்டும் ஆரம்பிக்கும். அந்த ஃபைட்ல இறுதியா யாரு நிக்கிறீங்களோ அவங்க தான் இதுல ஜெயிச்சவங்க. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம் முடிஞ்ச உடனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த அடுத்த நிமிஷமும் யாரும் மத்தவங்களை அடிக்க கூடாது. இதுல நீங்க தோத்துட்டீங்கன்னா அவங்களோட நெக்ஸ்ட் டெஸ்ட்ல அனுமதிக்கப்பட மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ரெகுலர்ஸ் பர்மிட்டை பயன்படுத்தி மத்தவங்களை அட்டாக் பண்ணலாம். நீங்க மட்டும் தயாரா இல்லைன்னா இந்த கெப்பாசிட்டி எல்லாம் தாங்க முடியாம நீங்க தோத்துடுவீங்க. அதுக்கப்புறம் அவனும் தயாரா இருக்கான் அட்டாக் பண்ண. இந்த டோரை மட்டும் ஓபன் பண்ணட்டும், கண்டிப்பா எல்லாரும் போத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டைம் டோரை தடுக்க உள்ள ஒருத்தன் நின்று இருக்கான். எல்லாரும் அடிச்சு போட்டு ஏய் நான் தான்டாச்சா பேங் பேங். அங்க பார்த்தா ஒருத்தனும் இவனை பார்க்க அதுதான் நம்ம யூரியோட தங்கச்சி சொன்ன அந்த பிரின்ஸ் ஆஃப் ஜஹாடு. இவனோ யாரா ஜாமீன்ற மாதிரி சாக்கா பார்க்க. யாரு இவன்? பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் அந்த உருவங்களும் அந்த இடத்துல இந்த மாதிரி இது கண்டிப்பா இது நல்லதுக்கு இல்ல. நான் இந்த இடத்துல ஃபெயில் ஆக போறேன். இவனோட ஸ்கின்னும் போன்ஸும் பார்க்கவே வேற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவன் எதுவும் நினைக்காத. எல்லாம் நல்லபடியா போயின்னு இருக்கு போல. நான் இந்த இடத்துல ஃபைட் பண்ணலாம் கொஞ்சம் கூட விரும்புறப்பா. யாரையும் தோக்கடிக்காம கூடிய செய்தியில இந்த டோரை ஓபன் பண்ணி நான் போகணும். அதனால கட்டாயமா நீ அடுத்த டெஸ்ட்டுக்காக உன்னோட எனர்ஜி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்க சரியா? என்னடா அப்படி பாக்குற? பதில் கூட சொல்லாம இது என்னோட சம் அட்வைஸ் அவ்வளவுதான். இதுல பாயிண்ட் இருந்தா பிடிச்சிக்கு நீ அப்படியே கேட்டுக்கோ, பாயிண்ட் இல்லைன்னா கம்முன்னு போயிடு. ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டைம் கொடுத்துறாங்களோ அந்த டைம் முடிகிற வரைக்கும் நீ காத்து நிறுத்த மட்டும் போதும், ஈஸியா ஜெயிச்சிடலாம். அதனால நீ என் கூட சேர்ந்து வேலை செய்யா கண்டிப்பா ஒத்துப்பான். எனக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க இந்த இடத்துல யார் கடா? அவனை விட்டா. என்னடா அப்படி பாக்குற? என்னோட பேரு ஜா வாங்கன். ஒத்துக்கடா, கை கொடுன்னு சொல்ல. அவன் கம்முன்னு போயிட்டு செவத்துல சாஞ்சி உட்காரான். இதை பார்த்துட்டு அவனும் அந்த இடத்துல போய் உட்கார. ஏய் எங்கிருந்துற வர? உன்னோட பேர் என்ன? என்னடா இது கொஞ்சம் கூட பேச மாட்டேன். சரி அடுத்த பர்சன் வந்துட்டாங்க அப்படி அவதிச்சில பாக்க. ஏன்னா எதனா அட்டாக் பண்ணலாமா? நானே பண்ணவா அப்படின்னு இவன் கேட்டுங்க. அந்த இடத்துல பார்த்தா மிகப்பெரிய உருவம் கொண்டு ஒருத்தனும் வரான். உனக்கு நான் சம்ம அட்வைஸ் கொடுக்குறேன்டா. அதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்னா உட்காந்து தலைவன் திரும்பி பார்த்தா ஃப்ளோர்ல வேற ஒரு குட்டி பொண்ணு வருது. இது நம்ம தோக்கடிக்க முடியாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடுப்பாவே திரும்பி பார்த்தா ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு வருது. அந்த பொண்ணு என்னடானா இந்த குட்டி பொண்ணு கிட்ட நல்லா பேசுறா, அதனால அவ்வளவு பாசமா நடந்துக்கிறாங்க. இருந்தாலும் பக்கத்துல போனாதான் வந்து தலைவனுக்கு அந்த கண்ணாடி போட்டு பொண்ணு பேர் ரொம்ப அக்கறை போல பார்த்து வலிக்கிறான். என்னடா இங்க நடக்குது? ஈராங்க டெஸ்ட்ல ஏடா இவ்வளவு கேவலமா இருக்கிறீங்க, எனக்குள்ள தேவையாது இந்த காம்படிஷன்ல பாஸ் ஆகணும்டா. அதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணும் அந்த பொண்ணு கிட்ட நல்லா சிரிச்சு பேசினிருக்க. இதை பார்த்துட்டு பிடிக்காத தலைவனுக்கும் என்ன இறைச்சல் எத்துற மாதிரி பேசிருக்கீங்க, உன்ன மாதிரியான யூஸ்லெஸ் ஆன ஆளுங்களை எதுக்காக இந்த இடத்துக்கு வரணும்? ஒண்ணுமே ஸ்ட்ராங் இல்லாத இங்க வந்துட்டு பாரமா இருக்கீங்க மேட்ச்ல, என்னோட தகுதிகள் உங்ககிட்ட கொஞ்சமாச்சு இருக்கா அப்படின்னு இவன் பேச பேச அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு கலங்குது. ஒன்னும் சொல்லி என்ன பிரயோஜனம்? நல்லா வளர்த்து ஆளாக்குறாங்க பாரு. ஒரு யூஸ்லெஸ் ஆன ஆளுங்க எதுக்காக இந்த
இடத்துக்கு வரணும். அப்படி அந்த பொண்ணு டக்குன்னு அழ ஆரம்பிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க, நான் யூஸ்லெஸ் தான். ஆனா இந்த டவரை நான் கிளைம் பண்ணணும், அதுவும் என்னோட அம்மாக்காகவும் அப்பாக்காகவும். அவங்கள நான் பார்க்கணும். சரி சரி அழுவாதமா அப்படின்னு சொல்ல இவங்களும் மறைச்சு பாக்குறாங்க. கம்யூனிட்டி குழந்தை ஆளி வச்சுன்னு இன்னொரு பக்கம் இந்த மூணாவது வந்தாலும் குழந்தைகிட்ட இப்படி நடந்து சொல்லிட்டு அவங்க மறைச்சு பார்க்க சரிடா ஏடா எல்லாரும் ஏமால இப்படி எழுந்து போயிருங்க அப்படின்னு பேசின்னு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6வது ஒரு ஆளும் வரான். அவன் வந்த உடனே அந்த இடத்துல பார்த்தா 10 பேர் இருக்காங்க. சரியா என்னடா 10 பேருன்ற, ஆனா ஆல்ரெடி இந்த இடத்துல மொத்த பேரும் 6 தான் இருக்காங்க. மிச்சம் 4 பேர் என்ன கதைன்னு பார்த்தா அந்த பிரின்ஸ் ஆஃப் ஜகான்னு சொல்லப்பட்டு அந்த ஆளும் போட்டு சாவடிச்சு போன எல்லாரையும். அவங்க ஆல்ரெடி தோத்ததுனால அவ்வளவுதான். ஓ அப்பனா நான் தான் இந்த இடத்துல கடைசியா? சரி இந்த இடத்துல இருக்க முட்டாள்கள் கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என்னதான் இந்த இடத்துல பண்ணி இருக்கீங்க முட்டாள்களா? என்னடா நர்வஸா இருக்க போல? நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்சு எப்படியாச்சு என்னோட எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆசையில இருக்கேன். அதனால நீங்க எல்லாரும் ஸ்மார்ட்டான ஆளுங்கன்னு நான் புரிஞ்சுப்பேன். என்ன அதுக்குள்ளேயே வந்து பேசினு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நம்ம குரூப்பா இருந்து ஒர்க் பண்றதுலாம் வேலைக்கு ஆகாது. எனது ஆமா ஏன்னா அடுத்த டெஸ்ட்ல குரூப்பா தான், அதாவது டீமா தான் இருந்து ஆடணும். ஆனா அதன் வகையில என்னோட டீம்ல பார்த்தா ஒரு பொம்பளையும் ஒரு குழந்தையும் வேற இருக்கு. சரி முடிஞ்ச அளவுக்கு உங்களால என்ன படி முடியும்ன்றது என்கிட்ட சொல்லுங்க. உங்களோட சொந்த காலால உங்களால நடக்க முடியுமா? இவங்கள இது கேட்டுட்டு கொஞ்சம் கோவப்பட சரி பீஸ்ஃபுல்லா இப்போ செட்டில்மெண்ட் கொடுத்ததுக்கான நேரம் எல்லாரும் ஓட் பண்ணுங்க. அதுவும் உங்களோட கையை உயர்த்தது மூலியமா கட்டாயமா நீங்க இந்த இடத்துல இருந்து வெளியே போலாம். அந்த டைம் நானும் இதை ஏத்துக்கிறேன். ஆனா முதல்ல நீ தான் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். சிலர் தலையா என்னடா பேசுறோம் சொல்லி எல்லாம் சக்கா பாக்க பின்ன என்ன அந்த இருந்து ஓவரா பேசினு இருக்கேன். எங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே கட்டாயமா ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க தான். அதனால நீங்க யாரையும் குறைச்சி இட பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாம நீ என்ன சொல்றது, இந்த இடத்த விட்டு வெளியே போனே அதுல டெஸ்ட்ல ஃபெயில் ஆட்ட பிறகு அவங்களே வெளியே தான் போறாங்க. நீ என்ன சொல்ற, நீங்களும் தானே ஏத்துக்கிறீங்க. சரியா சொன்னடா, நீ என்னடா ஓட் பண்ணியா இல்லையா? நானும் தான் அந்த டைம் தலைவனும். ஆனா எனக்கு ஒண்ணும் இந்த ஓட்ல எல்லாம் ஆசையே கிடையாது. என்னடா இது ஒரு வழியா பேசிட்டான். நான் இந்த இடத்துல இருந்து கிளம்ப போறேன். என்னது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்வர் தலைவனும் அவனோட வெப்பனை எடுத்து வெளியே காமிக்க அவன் கழுத்துல வச்சு மிரட்டுறான். நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், நான் இந்த இடத்த விட்டு ஃபைட் பண்ணாம வெளியே போக மாட்டேன் அப்படியே சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் ஒரு குத்து தலைவன் பதறி அடிச்சுன்னு பயந்து போயிட்டு தடுக்க ஆரம்பிக்கிறான். ஃபைட்டே வேற லெவல போகும். இந்த பயபிலையும் எல்லாரும் புரிஞ்சுங்க, இந்த 20th ஃப்ளோர்ல யாரும் சண்டை போடாதீங்க. ஏன்னா உன்னை ஈஸியா அவன் டிஃபீட் பண்ணிடுவான். அதனால தேவையே இல்லாத ஃபைட் எல்லாம் போட்டு இருக்காது. தேவையில்லாத ஃபைட் எல்லாம் ஒண்ணு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் ஃபெயில் ஆக கூடாது, அவ்வளவுதான் அப்படின்னு நல்லா புரிஞ்சுதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி இவன் அட்டாக் பண்ண வர தேவையில்லாம அந்த சில்வர் தலைவனும் இவனுக்கு பேசின இருக்கும்போது அட்டாக் பண்ண இவங்களை அதிர்ச்சி ஆகிறாங்க. மண்ட பயில எதுக்கிட்ட தேவையில்லாம அட்டாக் பண்ற, பேசிட்டு தானே இருக்கு, என்ன மன்னிச்சிட்டுப்பா, ஏன்னா நான் ஏன் வச்சு அவனுக்கு தான் உண்மையிலே லக்கியான ஆளுதான் அவன். அதுக்கப்புறம் சண்டே வேலை இருக்கும். அதனால பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஒரு கட்டத்துல அந்த பெரிய உருவத்தை கொண்டு அந்த ஆளோ இவனை ஹீரோவை அடிக்கலாம் வர ஹீரோ கேஸ் பண்ணிட்டு தப்பிச்சிடறான். தப்பிச்சிட்டான் இந்த சில்வர் ஆர் மண்டேனும். ஆனா தம்பி நீ இன்னொரு மிஸ்டேக் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்ல இவனுக்கு 2 பேரும் நேரம் மோதுறானுங்க. அதுக்கப்புறம் அங்க வெடி விபத்து நடக்க கினடா பார்த்தா இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுல அவனோட பவரை வெளிப்படுத்திருக்கான். இதை பார்த்து நம்ம வேக்னானோ என்னது வேவ் கண்ட்ரோலரா அங்க பாரு அந்த ட்ரெஸ்ல இருக்குது ஃபேகோ. இவங்க ஜகோட் குரூப்பை சேர்ந்தவங்களாச்சு. ஆமா இவங்க எல்லாம் பிக்கெஸ்ட் கிரைம் பண்ண ஆளுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு ஆளை பாக்குறேன். இந்த ஃபேகோட மெம்பர்ஸ் எல்லாருமே மோசமான ஆட்களை களை எடுக்கிற வேலையில ஈடுபடுவாங்களாம். என்ன சொல்ற, மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த 4th ஃப்ளோர்ல இருக்காங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. பைத்தியக்காரன் நான் அந்த மாதிரி எங்கடா சொன்னேன். கண்டிப்பா இந்த இடத்துல சீக்கிரமாவே எனக்கு மரணம் வரப்போகுது. அதுக்கப்புறம் இவனுக்கு சேர்ந்து பேரும் பிளான் பண்றானுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இவன் அடிக்கணும். அதுக்கப்புறம் நமக்குள்ள மேட்ச் வச்சுக்கலாம். டைம் பார்த்து போயிட்டே இருக்கு. சரி வேற வழி இல்ல, இந்த கருமத்தை தான் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அவனும் ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்றானுங்க. அதுல தலைவனும் இவனை போட்டு அடிக்க இருந்தாலும் ஷீல்ட வச்சு தரதுனால இவனை பிடிச்சிட்டு அட்டாக் பண்றான்னு சொல்ல அவனோட பவர் யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண. ஆனா இவனும் அவனோட பவரை வெளிப்படுத்துறதுனால அவனும் பயந்துட்டு அவனை விட இவனோட வேவ் கண்ட்ரோலை பயன்படுத்தி அந்த அட்டாக் மூலியமாவே இவனையா தூக்கி அடிச்சிடறான். இன்னொரு பக்கம் இந்த பெரிய மனுஷனை தூக்கி அடிக்க அதோட அவனுக்கு 2 பேர் காலி. இப்ப நம்ம ஜாக் வேக்னனை தான் தேடி வந்து இருக்கான். அவனை துரத்தின்னு போக கடவுளை இவன் நம்ம துரத்தின்னு வரா நிக்காத ஒண்ணு இது மாசம் இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி கீழே அடிக்கலாம் இவன் தப்பிச்சிடறான். எதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த டவரை நான் கிளைம் பண்ணோட, அதுவும் இந்த டவர் டாப் அடினோட. இந்த வார்த்தையை கேட்ட உடனே பின்னாடி இருந்தா அவனும் ஷாக் அவரை பார்த்து நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான், ரேச்சல் உட்பட. அதுக்கப்புறம் நம்ம வேக்னனும் அவனோட பாம்சை தூக்கி போட தலைவனத்தோட அந்த இதுலயே காலி. அவன் தோர்ந்து போயிடறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எது இந்த அளவுக்கு அவனை பாதிப்பை ஏற்படுத்துமானு. அந்த டைம் இந்த சில ஒரு ஆள் மாட்டேனும் டேய் கம்முனாட்டி ஏன்டா உன பண்ணுங்கிற ஓடுடா, இதுதான் அவனுக்கு நல்ல வாய்ப்பு, ஒரே ஒரு அட்டாக் பண்ணிட்டு ஓடுறான்னு சொல்ல தலைவனும் அவனோட நிலைமை பார்த்துட்டு ஆனா பண்றான்னு சொல்ல இருந்தாலும் அவனுக்கு அடிபட்டதுல தெரியாம திரும்பி பாம்பை தூக்கி போட தலைவனான முடியல. இவனுங்கெல்லாம் சிரிச்சுக்கினே அவன் செத்துட்டான்னு பாக்க. ஆனா அங்க நடந்ததே வேற. என்ன இலவுது அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு எலும்பு கூடான ஒரு விஷயமும் வந்து இவனை தடுத்துடுது. அதாவது நம்ம ஹீரோக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குது. இதனால ஹீரோட காயங்கள் எல்லாமே குணமாக தலைவர் ரேஞ்ச் மோடுக்கு போறான். இவன் பார்த்துட்டு சாக வரான். என்னடா இது அவனோட அடிப்பட்ட இடத்துக்கு எல்லாமே ஹீலான இருக்கு. அந்த டைம் அவனை வந்துட்டு இவன் கழுத்துல அட்டாக் பண்ணலான்னு வர டைமிங்கும் சரியா முடியாதனால தலைவன் நிறுத்துறான். அந்த டைம் அந்த எக்ஸாம் நடத்துறவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஓவர், ப்ளீஸ் ஃபைட் பண்றது நிறுத்துங்க. நீங்க அது மாதிரியும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை இந்த டெஸ்ட்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ற வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செஞ்சு யாரும் இப்போ ஃபைட் பண்ணாம நிறுத்துங்க ப்ளீஸ். அடுத்த ஸ்டேஜுக்கான ரிமைனிங்கான விஷயத்தை அடுத்த லெவல போய் தெரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த எலிவேட்டர்ல என்டர் ஆகுங்க. எப்படி ஒரு வழி முடிஞ்சது அவன் சமாதானாக ஹீரோவும் அந்த எலிவேட்டருக்குள்ள போறான். என்ன இவன் ஃபர்ஸ்ட் போறான். எனக்கு எலிவேட்டர் போறதுனா ரொம்ப பயம்பா. அதுக்கப்புறம் ஹீரோவும் போகும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இவனோட நண்பனா இருந்து இந்த இடத்துல இவனும் கேட்டிருக்க. இன்னொரு
பக்கம் ரேச்சலையும் யோசிச்சு பார்க்குறான். அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சி நம்புறேன். பிடிச்சிருந்த வலைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சீரிஸ் உண்மையிலே வேற லெவலாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சீசன் ஆல்ரெடி நான் 2021 இல்ல 20 பார்த்துட்டு இருப்பேன் ரிலீஸ் ஆனப்பவே. சரிங்க, இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா வேற லெவலா இருக்கும். சூப்பரா நம்ம ஹீரோட பவர், அது மட்டும் இல்லாம மியூசிக்லாம் வேற லெவலா கொடுத்துருப்பானுங்க. பிடிச்சவங்க எல்லாரும் ஃபயர் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.